Sagir ஒரு ஃபென்டாஸ்டிக்கான கேம் இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். டீம் டிஎன் ஜெயின்ஸ் அண்ட் கில்லர்ஸ் ரெண்டு டீமுமே ஒரு ஸ்ட்ராங்கான டீம். அண்ட் யார் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்க இல்லையா, ஃப்ரம் டிஎன் ஜெயின்ஸ்ல இருந்து இது ஜெட் பசுபதி. ஜெட் பரஞ்சோல் அவுட் ஆயிருக்காரு ஃப்ரம் டீம் கில்லர்ஸ். அண்ட் நம்பர் 9 பிரகாஷ் வந்திருக்காரு ரைட் போறதுக்கு. நல்ல ஒரு ஸ்டார்ட் கேம் ஃப்ரம் தி ரைட்ல இருந்து, அவருடைய ரைட்ல இருந்து வந்திருக்காரு அட்டாக் பண்றதுக்கு. நல்ல ஒரு மூவ், நல்ல ஒரு பிளே. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைச்சிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த ஸ்டார் ரைடர் சுமேஷ் வந்திருக்காரு இப்போ காலத்தில். ஸ்டார்ட் இந்த பாக்லைன், நல்ல ஒரு அட்டம்ப்டிங்க சுமேஷ் வந்திருக்காரு. சூப்பராக இங்கே ப்ளே பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ். ஆஹா, வலிக்கு விழுந்து எரிச்சிட்டாரு. So qualifier number 1 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம். அங்க ஒரு டாக்கிக்கும் வந்துச்சு. கேம் ஒரு குட் மூவ் அண்ட் அங்க பண்றா. எஸ் 1 பாயிண்ட் அப்படிட்டு இருக்காரு from கில்லர்ஸ். நல்ல ஒரு இனிஷியல் ஸ்டார்ட். அண்ட் மீண்டும் பிரகாஷ் வந்திருக்காரு டு ரைட் போறதுக்கு. அகைன் ரைட்ல பிரகாஷ் வந்திருக்காரு. நல்ல சூப்பரான ஒரு ஸ்டார்ட். ஆஹா, மடங்கி போட்டுருக்காங்க. பின்னாடி இருந்து ஒரு நல்ல பிளாக், ஒரு எக்ஸ்ட்ராடனரியான பிளாக் இங்க வந்திருக்கு from லிங்கர். 3 பாயிண்ட் இப்போ வந்திருக்கு for the team TN Jains. ஜெர்சி நம்பர் 6 TN Jains வந்து பொட்டல் மோந்து வந்திருக்காரு. நம்பர் 2 லாபி வெளியே வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. சகீன் ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட், ஃபுல் ஃபோர்ஸ் அப்படி விளையாடிட்டு இருக்காங்க. பொட்டல் முத்து கரெக்டான டைம்ல வந்து நல்ல ஒரு பாயிண்டையும் கண்டிப்பா டீம் எடுத்து கொடுத்துருக்காரு. So jersey number 10 மணிகண்டன் இப்போ வந்திருக்காரு ரைட் போறதுக்கு for the team கில்லர்ஸ். சூப்பரான ஒரு பாயிண்ட், அது வேற ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவுட் பண்ணிருக்காரு இங்க. So ரைட் போறதுக்கு from the team TN Jains இருந்து ஜெட் பசுபதி வந்திருக்காரு jersey number 7. ஜெட் பசுபதி and அஞ்சு பேர் அங்க டிஃபென்ஸ்ல நல்ல ஒரு ஸ்டார்ட். வேகமா ஓடிட்டு இருக்காரு ரைட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெர்சி நம்பர் 10 வந்து பார்த்தீங்கன்னா லாபியில் வந்திருக்காரு. அதன் காரணமாக கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் இங்கே வழங்கப்படும். இன்னும் டைம் இருக்கு, அந்த டைமை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அகைன் டிஎன் ஜெயின்ஸ்லேருந்து பொட்டல் முத்து ஸோ ரைட் வந்திருக்காரு. ஸோ ஆல்ரெடி 5 பாயிண்ட்ஸ் எடுத்து டிஎன் ஜெயின்ஸ் வந்து லீடிங்ல இருக்காங்க. 2 பாயிண்ட்ஸ்ல கில்லர்ஸ் பாஞ்சிட்டு இருக்காருங்க. பிடிப்பாங்க. எஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. 1 பாயிண்ட் கிடைச்சிருக்கு டிஎன் ஜெயின்ஸ்ல. கில்லர்ஸ் தேர்ட் ரைட், டுவர்ட் ரைட். ஸோ கில்லர்ஸ் தேர்ட் ரைட்ல ஸ்ரீபின் ரைட்ல இருக்காரு. ஸோ தேர்ட் ரைட்ல பாயிண்ட் இருப்பாரா? ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டுவர்ட் ரைட். முடிச்சிட்டாங்க. அப்பா சரியான புடி, களத்துக்கு வராரு. ஸோ டிஎன் ஜெயின்ஸ்ல இருந்து ஜெட் பசுபதி. ஸோ இந்த பக்கம் 2 பிளேயர்ஸ். ஸோ ரொம்ப வேகமான ஒரு பிளேயர் ரைடர் இங்கே வந்திருக்காரு. ஸோ சான்ஸ் நிறைய இருக்கு, சான்ஸ் இருக்கு. இன்னொரு கேம் சூப்பரான ஒரு எஃபர்ட். ஜெட் பசுபதி முயற்சி பண்றாங்க. டீம் கில்லர்ஸ் வேற லெவலான ஒரு பிளே அப்படின்னு சொல்லி 2 சைடுலயுமே ஜெட் பசுபதி வராது. பட் ஒன்ஸ் அகைன் பிரகாஷ் ஸ்டார் ரைடர் வந்திருக்காரு. 6 பேர் டிஃபென்ஸ்ல. நல்ல சான்ஸாக இருக்கும். குயிக்கான ஒரு பிளேயர், குட் மூவ்மெண்ட் சூப்பராக கொடுத்துருக்காரு. கொஞ்சம் ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணுவாரு. ஜெர்சி நம்பர் 11 சஞ்சய் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிருக்காரு. நல்ல ஒரு எஃபர்ட் இருந்துச்சு. சஞ்சய் சுமேஷ் வந்திருக்காரு ஜெர்சி நம்பர் 5 டிஎன் ஜெயின்ஸ்ல இருந்து. ஸோ 2 பாயிண்ட்ஸ் லீடிங்ல இருக்காங்க டிஎன் ஜெயின்ஸ். சுமேஷ்
ஓடி குதிச்சு துள்ளி குதிச்சு ஓடலாம் அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்துல again ஒரு முதல் முத்து இந்த சைடுல இருந்து டிஎன் ஜெயின்ஸ்ல இருந்து ரைட் வந்திருக்காங்க. ஸோ கொஞ்சமா லீடிங் வந்துட்டு இருக்காங்க கிளரன்ஸ். ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பாயிண்டோட வருவாரா பொட்டல் முத்து? எஸ், இந்த முறை ஒரு பாயிண்டோட தான் வந்திருக்காரு. சூப்பர். 2 பாயிண்ட் லீட். அதே நேரத்துல பிரகாஷ் வந்திருக்காரு இந்த ஸ்டார் ரைடர். ஆஹா, பிரகாஷ் அவரை பிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பாம்பு மாதிரி வளைஞ்சு நிலஞ்சி எல்லாம் பறந்து போயிட்டு இருக்காரு. மீண்டும் ஒரு பாயிண்ட். இந்த வாட்டி பொட்டல் முத்தோட பாயிண்ட் எடுத்திருக்காரு. பொட்டல் முத்து அவுட் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ பிரகாஷ் வீக்கலாம் இந்த பக்கம் செக் பசுபதி. ஸோ அவங்கள அனுப்பிச்சிருக்காங்க பார்க்கலாம். ஸோ அந்த பாயிண்ட்டை ஈக்குவல் பண்ணுவாரா? ஸோ களத்தில் செக் பசுபதி இருக்காரு. ஸோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் டைம் பண்ண அதே மாதிரியான ட்ரை விடலைங்க. சரியான டிஃபென்ஸ். ஸோ மறுபடியும் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ பிரகாஷ் களத்தில் இருக்காது. ஸோ இந்த சைடில் ஒரு சூப்பர் டேக்கிள் கிடைக்க மாட்டேங்குது. சைட்லேருந்து ட்ரை பண்ணி அப்படியே பிடிச்சிட்டாங்க. அண்ட் 8 பாயிண்ட்ஸில் கிளரன்ஸ். ஸோ குவாலிஃபயர் 1 மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பொசிஷன். ஸோ குவாலிஃபயர் 1ல இருக்கும். ஸோ ஹரிஷ் களத்தில் இருக்காரு. ஸோ வாட்டி பாயிண்டோட வருவாரா? ஜம்ப் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே புடிச்சாங்க. சரியான டிஃபென்ஸ். கில்லர் ஹேண்ட்ஸ் ஒரு பாயிண்ட். இன்னொன்னாலும் பரவாயில்ல, மறுபடியும் அவரே வந்திருக்காரு. கில்லர் ஹேண்ட்ஸ்ல இருந்து ஜெர்சி நம்பர் 10 மணிகண்டன். நானே ரைட் போறேன் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கி இருக்காரு. ஜஸ்ட் ட்ரை பண்ணாரு, பிடிச்சிட்டாங்க. இன்னமும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. சூப்பர் டேக்கில் 2 பாயிண்ட் கிடைச்சிருக்கு டிஎன் ஜெயின்ஸுக்கு. பேட் ரைட்ல டுவார்டர் ரைட் சுமேஷ் வந்திருக்காரு. ஸோ இந்த முறை கண்டிப்பாக பாயிண்ட் எடுக்கணுங்க. ஸோ பாயிண்ட் எடுப்பாரா இல்லை கொடுப்பாரான்னு பார்ப்போம். சூப்பர். ஸோ பத்த ரைட்ல பாயிண்ட் தான் வந்திருக்காரு நினைக்கிறேன். ஸோ டிஎன் ஜெயின்ஸுக்கு 1 பாயிண்ட். ஸோ தேர்ட் ரைட் டுவார்டர் ரைட். ஸோ இந்த ரேட்ஸ்ல இருந்து ஸ்ரீபின் தேர்ட் ரைட்ல களத்தில் இருக்காரு. பிடிச்சிட்டாங்க. சரியான கேட்ச். ஸோ கில்லர் ரன்ஸ்ல இருந்து ஆஷிக் களத்தில் வந்திருக்காரு. போனஸோட வந்திருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பாயிண்ட்டுக்கான ரிவ்யூ கேட்டிருக்காங்க. ஸோ ஈச் 1 பாயிண்ட் கொடுத்தாங்க. ஸோ போனஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு பாயிண்ட். பட் அதுக்கான ரிவ்யூ ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. So review. So 10 points like Killerans and 15 points like TN Chains. Super. So Harish the last player கூட சொல்ல இறங்கி இருக்காரு. So presence of mindல டக்குனு. So again Harish உள்ள வந்திருக்காரு. இத ட்ரை பண்ணிட்டாங்க ஹரிஷ். அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எஸ், முடிச்சிட்டாருங்க. 4 பாயிண்ட். சட்டனா ரைட் வந்திருக்காரு. ஜெர்சி நம்பர் 10 இந்த ரன்ஸ்ல இருந்து மணிகண்டன். பக்கத்துல இருந்து குயிக் பிளேயர் பசுபதி இறங்கிட்டாங்க. பாப்போம். சொன்ன மாதிரி ஒரு கேப்புக்குள்ள எப்படி வந்தாருன்னே தெரியல. 2 பாயிண்ட் எடுக்க தெரியாம சூப்பர். So number 9 பிரகாஷ் வந்திருக்காருங்க. ரைட் அவே from the team Killerans. நல்ல ஒரு ஸ்டார்ட் ஆக போகுது.
ஃபுல் ஹவுஸ்ல விளையாடிட்டு இருக்காங்க இந்த டீம் அந்த டிஃபென்ஸோட டீம் டிஎன் ஜெயின்ஸ். செகண்ட் நல்ல ஸ்டார்ட் குயிக்கா இந்த ரைட் சைடுல. நாலு வந்து பாத்தீங்கன்னா பேக் டு கோட். So 22 points டீம் டிஎன் ஜெயின்ஸ் and 13 பாயிண்டோட டீம் கில்லர் ஹேண்ட்ஸ் ரெண்டு பேருமே நல்ல ஒரு ப்ளே பட் அந்த டீம் கில்லர் ஹேண்ட்ஸ் ஸோ அந்த ஸ்கோர்ஸ் எப்படியாச்சும் ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஜெர்சி நம்பர் 10 மணிகண்டன் நீங்க வந்திருக்காரு ரைடுக்கு குவிக்கா மூவ் பண்ணிட்டு இருக்காரு. சான்ஸ் அந்த வாய்ப்பு ரைடர் அவுட் and then one more point to the team டிஎன் ஜெயின்ஸ். ஸோ சுமேஷ் இங்கே ரைடுக்கு வந்திருக்காரு. ஸோ ரைடுக்கு சுமேஷ் அந்த 5 பேர் டிஃபென்ஸில் இருக்காங்க ஃப்ரம் த டீம் கில்லர் ஹேண்ட்ஸ். ஆல்ரெடி நல்ல ஸ்கோர் லீட் அதை அப்படியே தக்க வச்சுக்கிட்டா கூட போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேம்லேயே தான் இங்கே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தேர்ட் ரைட் டுவாட ரைட் பொட்டல் முத்து வந்திருக்காரு தேர்ட் ரைட்ல டிஎன் ஜெயின்ஸ்லேருந்து. ஸோ ரைடர் அவுட் ஆயிருக்காங்க. 1 பாயிண்ட் கில்லர் ஹேண்ட்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஹாஃப் டைம் முடிஞ்சிருக்கு. ஸோ 23 பாயிண்ட்ஸ்ல டிஎன் ஜெயின்ஸ் அண்ட் 40. ஸோ மிட் லைன் தாண்டி போயிருக்காரு அண்ட் அதே வேகத்தில் ஈடு கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் பசுபதி வந்திருக்காரு. பட் ஜெட் பசுபதி இந்த வாட்டி அப்படி பொறுமையாக ஆரம்பிச்சிருக்காரு. 6 பிளேயருங்க டிஃபென்ஸில் அண்ட் நல்ல ஒரு மூவ் போனஸோட நல்ல ஒரு போனஸ் பாயிண்ட் அண்ட் ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா குவிக்காக இருக்கிற பிளேஸை இப்போதைக்கு இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ டீம் கீழே ரேண்ட்ஸ்லேருந்து திருப்பி பிரகாஷ் இறக்கி விட்டுருக்காங்க. நல்ல ஒரு சான்ஸ் எஸ்கேப் ஆகலாம் ட்ரை பண்ணும்போது சஞ்சய் வந்து நீங்க கீழே இருந்து தான் எஸ்கேப் ஆகுவீங்கன்னு தெரியும் அதனால போயிருக்காங்க. ஸோ தேர்ட் ரைட் டுவாட ரைட். ஸோ இந்த மாதிரி சுமேஷ் கண்டிப்பாக பாயிண்டோட தான் வரணும். ஸோ தேர்ட் ரைட் டுவாட ரைட் டிஎன் ஜெயின்ஸுக்கு. ஸோ பாயிண்டோட வருவாரான்னு பார்க்கலாம். சூப்பர் அப்பா அப்படியே இந்த பக்கமும் தேர்ட் ரைட் டுவாட ரைட் கில்லர் ஹேண்ட்ஸுக்கு ஆஷிக் வந்திருக்காரு. இந்த மாதிரி பாயிண்ட் வேணும் கில்லர் ஹேண்ட்ஸுக்கு. ஸோ என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஸோ நல்ல ஒரு டீசெண்டான ஸ்டார்டிங்கு ஃபுல் ஸ்குவாடோட விளையாடி இருக்காங்க. ஆஹா ஒரு புடி சஞ்சய் மீண்டும் ஒரு முறை அந்த ஆங்கிளை பார்த்து அப்படியே பிடிச்சி நிப்பாடிட்டாரு. ஸோ தேர்ட் ரைட் டுவாட ரைட் ஒரு வேகத்தோட வந்திருக்காரு ஜெட் பசுபதி தேர்ட் ரைட் அது. ஸோ இந்த ரைட்ல பாயிண்டோட வருவாரா வந்துட்டு இருக்காரு ட்ரை பண்ணாரு. எஸ் நல்ல கேட்ச். ஸோ தேர்ட் ரைட் தேர்ட் ரைட் வந்திருக்காங்க. எஸ் அப்படியே பிடிச்சி தள்ளிட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு போனஸ் பாயிண்ட் டுவாட ரைட். அதே ஸ்பீடோட சுமேஷ் வந்திருக்காரு தேர்ட் ரைட்ல பரபரப்பா விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ பாயிண்டோட வருவாரா சுமேஷ் பிடிச்சிட்டாங்க. சூப்பர் டேக்கிள். ஸோ 2 பாயிண்ட். ஸோ தேர்ட் ரைட் டுவாட ரைட். ஸோ கிட்ட ரன்ஸுக்கு தேர்ட் ரைடுங்க பிரகாஷ் களத்தில் இருக்காரு. வருவாரா பாயிண்ட் விட்டுவாரா. எஸ் முடிச்சிட்டாங்க. போனஸோட வந்திருக்காங்க. சூப்பர் தேர்ட் ரைட் டிஎன் ஜெயின்ஸுக்கு தேர்ட் ரைட். ஸோ ஹரிஷ் போயிருக்காரு தேர்ட் ரைட்ல. ட்ரை பண்ணிருக்காங்க. அவரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் ட்ரை பண்ணிருக்காங்க. எஸ் சூப்பரான கைடர் கொடுத்தாங்க. பா விடாம முடிச்சு அப்படி அவ்வளோ பண்ணி எல்லா பாயிண்ட்ஸுமே எடுத்துட்டாரு.
So Jet பசுபதி மறுபடியும் வந்திருக்காரு. So 14 points leadingல இருக்காங்க. TN Giants 34 points, 20 pointsல கிளியரன்ஸ். பிடிக்க ட்ரை பண்ணாங்க. எஸ், இந்த வாட்டியும் பிடிக்க முடியலங்க. So பயங்கரமான ஒரு டீம் ஃபார்ம்னே சொல்லலாம் TN Giants. So 37 pointsல TN Giants and 21 pointsல கிளியரன்ஸ். And budgeting இருக்காரு to go for the right. நல்ல ஒரு ஸ்டார்ட் ஃபுல் ஹவுஸ்ல விளையாடிட்டு இருக்காங்க. 7 பேர் டிஃபென்ஸ்ல நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி சூப்பரா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அமுக்கி போட்டுருக்காங்க. ஜெட் பசுபதி ஆஃபென்ஸ் நம்பர் ஹரிஷ் ஆஷிக் வந்திருக்காரு கிளியரன்ஸ்ல இருந்து. பிடிச்சிட்டாங்க ஆஷிக், அப்படியே பிடிச்சி போட்டாங்க. எட்டா ஃபைனல்ஸ் போவாங்க. ஸோ குவாலிஃபயர் 1 நடந்துட்டு இருக்கு. ஸோ கேப்டன் ஹரிஷ் அகைன் வந்து பாத்தீங்கன்னா ரைடு வந்திருக்காரு. சூப்பரா ஆஹா, இந்த வாட்டியும் திருப்பி பண்ணுவாரா அப்படின்னு முயற்சி, பட் இல்ல. சூப்பர். ஸோ மறுபடியும் மணிகண்டன் வந்திருக்காரு கிளியரன்ஸ்ல இருந்து. சகி மணிகண்டன் அண்ட் நல்ல ஒரு டீசெண்டான ஸ்டார்ட். ஸோ ஃபார் நல்ல ஒரு சாஃப்டான டீம் தான். எனக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ணல. 39 பாயிண்ட்ஸ் ஒரு நல்ல ஒரு லீட்ல இருக்காங்க. ஸோ லாஸ்ட் 5 minutes. ஸோ மேட்சோட எண்டிங் எழுதிட்டு இருக்கோம். அந்த டைம்ல ஒரு சூப்பரான கேட்ச் கிடைச்சிருக்கு. ஸோ தேர்ட் ரைட் டூஆர்டே ரைடிங் சுமேஷ் அவர்கள் களத்தில் இருக்காரு. ரொம்ப பிரமாதமா ஜெர்சி நம்பர் 1 டிஃபெண்ட் பண்றதுக்கு அலாங் வித் ஜெர்சி நம்பர் 5. ஆஹா, நல்ல ஒரு முயற்சி. ஆனால் டைவ் அடிச்சு போயிருக்காரு டால்பின் மாதிரி. Super Turtle 2 point. ஸோ அந்த ரைடை நம்ம ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கோம் எல்இடியில. ஸோ என்ன ஆச்சு அப்படின்றது. Super Turtle 2 points. Red Rock 4 points. சங்க ஜெர்சி நம்பர் 8 களத்தில் வந்திருக்காரு. லாஸ்ட் 2 minutes. ஸோ லாஸ்ட் 2 minutes அண்ட் ஜெர்சி நம்பர் 8 கிட்ட இருந்து நல்ல ஒரு ரைடு வந்துச்சு. ஸ்டீபன் கிட்ட விபின் களத்தில் இறங்கியிருக்காரு லெஃப்ட் கார்னர்ல. ஸோ 42 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்ல TN Giants and 24 பாயிண்ட்ஸ்ல கிளியரன்ஸ். ஸோ இந்த ஆல் அவுட் பண்ணி 3 பாயிண்ட்ஸ் மறுபடியும் போகுதுங்க. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா முடிய கதிர்கிறது. அண்ட் அதோட டீம் TN Giants டிஃபெண்டிங் சாம்பியன் அவங்க தானே. எஸ், ஸோ அதே மாதிரி இப்போ டேரக்டா அப்படியே ஃபைனல்ஸ் போறாங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? எஸ். ஸோ TN Giants ஒரு கைத்தட்டலோட